الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. قال رسول الله صلى الله عليه وسلم: خير دينكم الورع. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனான நிகழ்ச்சி அன்புடையோரான இந்த அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய வாழ்வை காட்டி தந்த, நடந்து காட்டிய எம் உயிரான, எம் உயிருக்கும் உயிரான, எம் உயிருக்கும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களினுடைய வழியை அடித்தளரால் பின்பற்றிய என் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சிறப்பானதொரு இரவு. 3 யாசீன்கள் ஓதப்பட்டு அழகாக துஆக்கள் செய்யப்பட்டு மறுபடியும் ஒரு மஜ்லிஸ், சிறிது பயான், அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த திக்ருகள், அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் தொழுது விடுங்கள் என்று சொன்ன அந்த தஸ்பீஹ் தொழுகை, அதற்கு அடுத்ததாக துஆ ஆக சிறப்பான ஒரு சபை ஆரம்பமாகிறது. முதலாவதாக இப்படி நடக்கக்கூடிய அந்த சபைகள், மஜ்லிஸுகள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு பாக்கியம் பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பள்ளியில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம்ல, இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறோம். இதனுடைய கூலி என்ன? ஒரு மஜ்லிஸ் நடக்குதுன்னா அதில் எல்லோரும் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கூலி உண்டு. மஜ்லிஸுக்கு வந்ததற்காக வேண்டிய கூலி என்ன? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபிலே சொல்லுவார், சக்கராத் நேரத்திலே ஒரு மனிதன் படுத்திருப்பான், எழ முடியாமல் அமர்ந்திருப்பான். அப்போது பார்க்காதவைகள் எல்லாம் அந்த மனிதன் பார்க்க துவங்குவான். மலக்குகளையும் கூட அந்த மனிதன் பார்க்க துவங்குவான். ஒரு மலக்கு அவனுக்கு அருகாமையில் அமர்ந்து பேசுவார்கள். சொல்லுவார் அந்த மலக்கு, ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா, ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா. அந்த மனிதன் சொல்லுவார், ஓ மனிதனே, உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று அந்த மலக்கு துவா செய்வார். மலக்கு மனுஷனுக்கு ஜஸாக்கல்லா சொல்லுவார். இந்த இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வியந்து பார்ப்பான், மலக்கு எதற்காக வேண்டி நமக்கு ஜஸாக்கல்லா சொல்றார். ஜஸாக்கல்லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கற்றுத்தந்தார்கள்.
மலக்கினுடைய வாயிலிருந்து இந்த மனிதன் கேட்டபோது ஆச்சரியப்படுவான். மலக்கே நமக்கு துவா செய்கிறாரே, ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா, உனக்கு அல்லாஹ்விடமிருந்து நற்கூலி கிடைக்கட்டும் என்று சொல்கிறார் என்று மனிதன் வியந்து பார்த்தபோது, இந்த மலக்குக்கு நாம் என்னதான் உபகாரம் செய்தோம், என்ன உதவிகள் செய்தோம் என்று அந்த ஆச்சரியப்பட்ட மனிதன் பார்க்கிற போது அந்த மலக்கு அப்போதுதான் சொல்லுவார், ருப்ப மஜ்லிஸின் சிதகி நஜ்லஸ்தனா, ருப்ப மஜ்லிஸின் சிதகி நஜ்லஸ்தனா. ஓ மனிதனே, எத்தனையோ நல்ல நல்ல சபைகளுக்கு நீ சென்றாய், நல்ல நல்ல மஜ்லிஸுகளுக்கு நீ சென்றாய், பயான்கள் நடக்கக்கூடிய அந்த மஜ்லிஸுகளுக்கு நீ சென்றாய், திக்ரிகள் செய்யக்கூடிய சபைகளுக்கு நீ சென்றாய், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாய், நபியினுடைய வரலாறுகளை நீ செவிமடுத்தாய். எனவே அந்த சபைக்கு நீ போனல்ல, அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நீ சென்றாய், உனது நன்மைகளை எழுதுவதற்காக வேண்டி நாங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்தோம். அப்படிதானங்க, மலக்கு எல்லாத்தையும் பதிவு செய்கிறாங்கல்ல, நன்மைகளை பதிவு செய்ய மலக்கு இப்போது பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மலக்கு அப்போ வந்து சொல்லுவார், உன் நன்மைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் பின்தொடர்ந்து வந்தோம், நீ அந்த சபையில் அமர்ந்தாய், சொல்லக்கூடிய செய்திகளை செவிமடுத்தாய், மிக பாக்கியமான சபை அது, எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது, உன்னால் கிடைத்தது, நீ சென்றதினால் உன்னை பின்தொடர்ந்து வந்தோம், நீ அமர்ந்ததினால் அங்கு அமர்ந்தோம் என்ற அந்த மலக்கு சபையினுடைய முக்கியத்துவம் குறித்து, சவாபு குறித்து சக்கராத்து நேரத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டி துவா செய்வார். யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு நற்கூலி வழங்குவாயாக, நற்கூலியை அதிகப்படுத்துவாயாக, இவன் நல்ல சபைகளுக்கு சென்றான், நாங்களும் சென்றோம், எனவே இவருக்கு நற்கூலி வழங்குவாய் என்று மலக்கு துவா செய்வாருங்க. அன்னைக்கு தான் இந்த சபைகளினுடைய மதிப்புகள் நமக்கு தெரியும். மற்றொரு பக்கத்தில் மற்றொரு மனிதன் சக்கராத்தில் அமர்ந்திருப்பான், அதே போன்று மலக்கு வருவார், சொல்லுவார், லா ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா, லா ஜஸாக்கல்லாஹு அன்னா கைரா. ஓ மனிதனே, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு கூலியே கிடைக்க கூடாது என்று அந்த மனிதனுக்கு துவா அல்ல பதுவா செய்வார், பதுவா செய்வார். உனக்கு கூலியே அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க கூடாது என்று அந்த மனிதனை வசைபாடுவார், திட்டுவார். அந்த மனிதன் வியர்ந்து பார்ப்பான். கிதாபுகளிலே சொல்கிறார்கள், ருப்ப மஜ்லிஸின் கிதிபின் அஜ்லஸ்தனா, ருப்ப மஜ்லிஸின் கிதிபின் அஜ்லஸ்தனா. எத்தனையோ கெட்ட கெட்ட சபைகளுக்கு நீ சென்றாய், எந்த ஒரு பலனையும் பெற்று தராத கிண்டல் அடிக்கக்கூடிய சபைகளுக்கு நீ சென்றாய், கேலிகள் பேசக்கூடிய சபைகளுக்கு நீ சென்றாய், படங்களை பற்றி பேசக்கூடிய சபைகளுக்கு நீ சென்றாய். இந்த சபைகளில் எல்லாம் நீ சென்றாய், உனது தீமையை குறிப்பதற்காக நாங்கள் பின்தொடர்ந்து வந்தோம், உனது தீமையை குறிப்பதற்காக வேண்டி நாங்கள் பின்தொடர்ந்து வந்தோம். நீ அமர்ந்தாய், உன்னோடு நாங்களும் அந்த சபையில் அமர வேண்டிய துர்பாக்கியமாகிவிட்டது. தீமையான சபைகள், எந்த ஒரு பலனும் இல்லாத சபைகள், உன்னால் தானே நாங்களும் அன்று அமர்ந்தோம் என்று அந்த மலக்கு அந்த மனிதனுக்கு பதுவா செய்வார். தீமையான சபைகளுக்கு நீ சென்றாய், உனக்கு கூலியே கிடைக்க கூடாது என்று வசைபாடுவார் அல்லவா. இது அப்படிப்பட்ட சபை அல்ல, மலக்குகளினுடைய துவாவை வாங்கி தரக்கூடிய சபை அது. இப்போதும் கூட பார்க்கிறோம், வரும் வழிகளிலே சில பேர் செல்போனை வச்சு ஒரு கோஷ்டியாக அமர்ந்திருக்காங்க, அது ஒரு மஜ்லிஸ். செல்போனை வச்சு கோஷ்டியாக உட்காந்து ஒரு கேம் ஏதோ இருக்குது, செட்டாக சேர்ந்து விளையாடுறாங்க, இந்த அவனை சுடு, இந்த இவனை சுடு. இதிலெல்லாம் ஏதாவது ஒரு சவாபு இருக்குதா? ஏதாவது ஒரு சின்ன பலன் இருக்குதா? அல்லாஹு அக்பர். நமது பிள்ளைகளை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாங்க. இதே போன்று சபைகளில் அமர்ந்த மனிதர்களை மலக்குகள் வசைபாடுவார்களே. அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பானாக. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களே, பெரியோர்களே, நீங்கள் பள்ளிகளுக்கு நீங்கள் வருகை தாருங்கள். மலக்குகளினுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய சபை இது. மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு சிபாரிசு செய்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய சபைதான் இதை போன்று மஜ்லிஸுகள் நடக்கக்கூடிய சபை. பெண்கள் வீட்டிலிருந்து செவிமடுத்தால் மிகப்பெரிய நல்லது. மற்ற பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பேச்சில் பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்கள் பள்ளிக்கு வருகை தர வேண்டும். அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்
இங்கே ஒன்றும் நம்ம ஷரியத்துக்கு முரணான விஷயம் எதுவும் கிடையாதுங்க. ஷரியத்துக்கு முரணான விஷயம் எதுவும் இங்கே பேசப்படுறது இல்லை. பரக்கத்து வாய்ந்த பள்ளி, நபிகளாரை குறித்து சிறிது பயான், இது ஒரு பெரிய சவாபான விஷயம் தானே. ஏதோ ஒன்று வீட்டில் பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து அமர்ந்தால் பெரிய கூலி கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தார்களோ அந்த ஔராதுகள், திக்ருகள் அது செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. ஒவ்வொரு திக்ருக்கும் எவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது தெரியுமா? அந்த சபைகள் நடக்கிறது. இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் தான். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, வரக்கூடிய வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் நபியை அழைத்து சொன்னார்கள், நபியே, உமது உம்மத்திற்கு சுவனம் கிடைத்துவிடும், சுவனம் அலங்கரிக்கப்படுவதற்கு நான் சில திக்ருகளை சொல்லி தருகிறேன், அதனால்தான் சுவனத்தில் மரங்கள் எல்லாம் நட்டப்படும் என்று இப்ராஹிம் நபி மேராஜுக்கு போயிட்டு வரக்கூடிய நபிக்கு ஒரு திக்ரு சொல்லி கொடுப்பாங்க. அந்த திக்ருக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, சொல்லி தந்த மிக முக்கியமான தஸ்பீஹ் தொழுகை. ஆயுள்ல ஒரு முறையாவது அது தொழுதுங்கன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அதை தான் இங்கே செய்ய போறோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் கூட்டாக துஆ செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸ், கூட்டா துஆ செய்யணும். ஒரு மனிதர் தனியா போய் ஒரு கோரிக்கை வைக்கிறத விட சேர்ந்து கேட்கறதுக்கு ஒரு பவர் உண்டு, அப்படிதானுங்க. நம்ம முதல்வர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரே ஒரு ஆள் சத்தம் போட்டா ஏதாவது மதிப்பு இருக்கிறா? இல்லை. ஒரு ஊரே கூடி போய் ஒரு கோரிக்கை வைக்கப்படும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? அதே போன்றுதான் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம், அந்த மஜ்லிஸ் நடக்குது. ஆக எல்லாம் மிக முக்கியமானது என்பதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இதை செவிமடுக்கக்கூடிய ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பள்ளிக்கு வருகை தாருங்கள், பள்ளியை வந்து நீங்கள் அலங்கரியுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களது சுவனங்களை அலங்கரித்து விடுவார். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இன்னைக்கு 3 யாசின் நம்ம ஓதுறோம், அப்படிதானே? ஆயுளுக்காக வேண்டி, ரிஸ்க்குக்காக வேண்டி, ஆஃபியத்திற்காக வேண்டி 3 யாசீன்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யப்பட்டது. ஒரு சில விஷயத்தை மாத்திரம் நான் தெரிஞ்சிருக்கணும். சில பேர்களினுடைய துஆ எப்போதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். எவ்வளவுதான் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாலும் கூட, அழுதாலும் கூட, கரைந்தாலும் கூட, சில மனிதர்களினுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் எப்போதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றாங்க. ஒரு மனிதர் வெகு தூரத்தில் இருந்து காபத்துல்லாஹ்வை நோக்கி வந்தார். யுதீலு ஸஃபர அஷஅத வ அக்பர். மிக தூரத்தில் இருந்து காபத்துல்லாஹ்வை நோக்கி வந்த மனிதர் வந்ததுனால ஆடைகள் எல்லாம் அழுக்காகிவிட்டது, முடிகள் எல்லாம் பங்கரை போன்று ஆகிவிட்டது. அழுக்காவுக்கு ஒரு சபர் செஞ்சாலே ஆடெல்லாம் ரொம்ப களைஞ்சு போயிட அழுக்காயிடும். காபத்துல்லாஹ்வை நோக்கி ஒரு மனிதர் சென்றார், வெகு தூரத்தில் இருந்து வந்தார். வந்த மனிதருக்கு எல்லாம் அழுக்காகிவிட்டது, எல்லாம் கசைந்து போகிவிட்டது. யமுத்து யதைஹி இல ஸமா, வானத்தை நோக்கி கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், கதறுகிறார், அழுகிறார். அவர்களினுடைய கோரிக்கைகளை எத்தி வைக்கிறார் அல்லாஹ்விடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். இவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும், மறுக்கப்படுமே என்று சொன்னார்கள். ஆச்சரியமான விஷயம். இங்க காபத்துல்லாஹ் உள்ள உலகத்திலே சிறந்த இடம், அப்படிதானே? எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலே இப்போ புனிதமான இடம் அப்படின்னா மக்கா மதீனாவை தான் நம்ம சொல்லுவோம். அந்த இடத்தில் எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் நமது கொள்கை. எங்க நின்று கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும். அது பரக்கத்து வாய்ந்த இடம் தாங்க. இங்க தொழுகிறதை விட அங்க தொழுதா ரசூலுல்லாஹ் பல லட்சம் மதிப்புகள், தொழுகைக்கு மதிப்பென்றல்லவா சொன்னார்கள். அந்த காபத்துல்லாஹ்வுக்கு ஒரு மனிதர் போய் துஆ செய்கிறார், அவருடைய கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும்? மத்அமுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன்
வமஷ்ரபுஹு ஹராமுன், அவர் அணிந்த ஆடை அது ஹராமான காசில் வாங்கப்பட்டது. அவர் குடித்த பானம் அது ஹராமான காசில் வாங்கப்பட்டது. அவர் அருந்திய சாப்பிட்ட உணவு அது ஹராமான காசில் வாங்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனினுடைய உணவிலே ஒரே ஒரு துளி ஹராமான உணவு கலக்குமேயானால் அவன் காபத்துல்லாஹ்விற்கு சென்று கையேந்தினாலும் தடை செய்யப்படும் என்றார்கள். அவன் காபத்துல்லாஹ்விற்கு சென்று அவன் கையேந்தினாலும் கூட அது தடை செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஹலாலான உணவினுடைய பேணுதலை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நமக்கு வரக்கூடிய அந்த உணவுகள் அது சரியான முறையில் தான் வருகிறதா, எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணுங்க. சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட நம்முடைய இபாதத்துகள் தடைபட்டு விடும். நம்முடைய இபாதத்துகள் அது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்டு விடும். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, மன் இஷ்தரா தௌபன் பி அஷரத்தி தராஹிம், ஒரு 10 திர்ஹத்தை கொடுத்து ஒரு மனிதன் ஒரு ஆடையை வாங்குகிறான். ஒரு 10 திர்ஹம், ஒரு 10 ரூபா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 1000 ரூபான்னு வைங்க இந்த மதிப்பு. ஒஃபி தமனிஹி திர்ஹமுன் ஹராமுன், ஆனால் வேங்கக்கூடிய அந்த இதில் ஒரே ஒரு ரூபா மாத்திரம் ஹராம், மற்ற எல்லாம் இவர் சம்பாதிச்சது. ஒரே ஒரு ரூபாய் மாத்திரம் ஹராம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் யக்பலில்லாஹு ஸலாத்தஹு மாதாம அலைஹி மின்ஹு ஷை, இவனுடைய அந்த ஹராமான காசில் வாங்கப்பட்ட அந்த ஆடை இவனுடைய உடம்பில் இருக்கும் காலமெல்லாம் இவனுடைய இபாதத்துகள் தடை செய்யப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆக நம்முடைய சம்பாத்தியத்தை கவனிக்கிறது. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது ஒரு தெரியும். எல்லாரும் நாங்கள் ஹலால தானே சம்பாதிக்கிறோம், இப்போ எதுக்கு பேசுறீங்கன்னு தான் கேட்குறோம். ஆக எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். ஓட்டுக்கு காசு தராங்கல்ல, அதுவும் ஹராமான காசு தான். அது எப்படி ஓட்டு எல்லா வீடுகளிலும் வாங்கப்படுகிறது. உலகமே சேர்ந்து ஒரு தவறை செய்தாலும் தவறு தாங்க. உலகமே சேர்ந்து ஒன்றை செய்தாலும் கூட அது ஷரியத்திற்கு மாற்றமாக இருந்தது என்று சொன்னால் அது ஹராம். அது யார் செய்தாலும் சரிதான், அது அவனே வந்து தந்தாலும் சரிதான், அது ஹராம் தானுங்க. அது கூடுமா? அது ஷரியத்தில் கூடுமா? அது எப்படி அங்கீகரிக்கப்படும்? அப்போ அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுமா இல்லையா? எல்லா விஷயத்திலேயும் ஒரு மனிதனுக்கு கவனம் தேவை. தன்னுடைய வாயில் செல்லக்கூடிய உணவு அது எப்படிப்பட்டது என்பதிலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. அபூ ஹனீஃபா இமாமினுடைய வரலாறை பற்றி சொல்கிறார். அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபினுடைய இமாம். ஹனஃபி மதுஹபை துவங்கி வைத்தவர்கள். ஹனஃபி மதுஹபினுடைய தலைவராக அபூ ஹனீஃபா 7 வருஷம் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டார். 7 வருஷமா எதை சாப்பிடுறாங்க? ஆட்டிறைச்சியை தவிர்த்து வந்தார்கள். ஹர்ம நப்ஸஹு மின் அக்லில் லஹ்மி 7 சினீன், 7 வருடங்கள் ஆட்டிறைச்சியை தவிர்த்து கொண்டார் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த ஆட்டுக்கறி ஹலால் தானே, அதை சாப்பிடாம இருந்தார். இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆச்சரியம். அவரிடம் சென்று கேட்டார் இமாம் அவர்கள், ஆட்டிறைச்சி எதற்காக நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டபோது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஓ மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆடு ஊரிலே காணாமல் போனது. ஒரு ஆடை களவாண்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த திருடப்பட்ட ஆடு, அவங்க சொல்றாங்க பாருங்க, திருடப்பட்ட ஆடு நான் எந்த கடையில் ஆட்டிறைச்சியை வாங்குகிறேனோ அந்த கடையில் அது விற்கப்படலாம். விற்கப்பட்ட ஆடு நான் எந்த கடையில் ஆட்டிறைச்சி வாங்குகிறேனோ அன்றைய தினத்திலே அது வெட்டப்படலாம். வெட்டப்பட்ட ஆடு நான் எந்த கடையில் ஆட்டிறைச்சி வாங்குகிறேனோ அன்றைய தினம் நான் வாங்கும்போது எனது கூடைக்கும் வரலாம். வந்த ஆட்டிறைச்சி அது என் உணவோடு என் வாயிற்குள் செல்லலாம். அது ஹராமான இறைச்சின்னு சொல்லி 7 வருஷம் தடுத்துக்கிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஆட்சி! இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது கவனிக்கிறோமா? அந்த ஆடு இவங்க வாங்குற கடைக்கு வரலாம் தான் சொல்றாங்க, வரணும் உறுதி இல்லை. அந்த கடைக்கு அவன் விற்கலாம்.
விற்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சி நான் கறி வாங்கும் போது அது வெட்டப்படலாம், வெட்டப்பட்ட ஆட்டிறைச்சி எனது கூடைக்கு வரலாம், நான் வாங்கும் போது எனது வாயிற்குள் செய்யலாம். எனவே நான் அதை தவிர்த்து கொண்டேன். ஒரு ஆட்டினுடைய அதிகபட்ச ஆயுள் காலம் 7 வருடங்கள். 7 வருடங்கள். இப்போது வஃபாத்தாயிரும். ஒரு ஆட்டினுடைய அதிகபட்ச காலம் 7 வருடம். எனவே நான் அதை தவிர்த்து கொண்டேன். என்னை அறியாமலும் கூட எனது வாயில் ஒரு கவலம் உணவு கூட சென்று விடக்கூடாது என்று சொல்லி தந்தார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம உணவுல ஒரு பேணுதல் தேவை. வெளியூர் பயணங்களுக்கு போகிறோம், போகக்கூடிய நேரத்தில் நம்ம கறி போன்ற இதை சாப்பிடுவதாக இருந்தால் எந்த கடையில் சாப்பிடுகிறோம்? பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டதால். ஒரு குஃபாரினுடைய கடைக்கு போய் நம்ம உடனே அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட முடியாது இல்லை, ஒரு சிக்கன் பப்ஸை சாப்பிட முடியாது இல்லை, ஒரு ஷவர்மாவை சாப்பிட முடியாது இல்லை. அது பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டதாக இருந்தால் தான் அது ஹலால். நம்ம அதை கவனிக்கிறோமா இல்லையானே தெரியலையே. சாப்பிட வெளியூர் பயணங்களில் அல்லது ஏதாவது இங்கிருந்து வேற ஊர்களுக்கு போனாலும் கூட அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த கவலம் உணவு இங்க இறைச்சிகளில் மாத்திரம் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும். மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இதுவெல்லாம் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டால் மாத்திரமே அது ஹலால். ஒரு காஃபிரால் 1000 முறை பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டாலும் அது ஹலால் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் ஒரு முறையாவது முஸ்லீமை அழைத்தாவது அங்கு பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே அந்த உணவு விஷயத்திலே நமக்கு மிகப்பெரிய பேணுதல் தேவை. அதை எல்லாரும் அதில் கவனம் செலுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சம்பாத்தியங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் காட்டுங்க. ஒரு மனுஷன் எப்படி சம்பாதிக்கிறான்னு பார்க்க சொன்னாங்க. ஏத்தி அலன்னாசி ஜமான், ஓ மக்களே ஒரு காலம் வரும், லா யுபாலில் மரு, ஒரு மனிதன் பொருட்படுத்தவே மாட்டான், மா அகத மினுகு அமினல் ஹலாலி அவு மினல் ஹராம், தான் சம்பாதித்தது அது ஹலாலிலிருந்து வந்ததா அது ஹராமிலிருந்து வந்ததா என்பதை ஒரு மனிதன் பொருட்படுத்தவே மாட்டான். காசு வந்தா போதும் அப்படின்னு ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எங்க ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க, அது தவறுன்னு சொல்றாங்க. தான் சம்பாதிக்கக்கூடிய தான் வாங்கக்கூடிய காசு அது ஹலாலா அது ஹராமா என்பதை ஒரு மனிதன் கவனித்தே ஆக வேண்டும் என்றல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்படி இருக்க நாம் அன்னைக்கு தான் நம்ம கவனிச்சேன், ரேஷன் கடையில் அரிசிக்கு பதிலாக 100 ரூபாய்க்கு காசு கொடுக்குறாங்க, 100 ரூபாய் 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படித்தானே அரிசி நிறைய பேருக்கு வேண்டாம்னு சொன்னால் எதை கொடுக்குறாங்க? இது எப்படிங்க இது ஹலாலா என்ன சந்தேகம்? இது எப்படி ஹலாலா? அவன் வாங்கப்பட்ட அரிசியை பிளாக்ல அப்படித்தானே யாருக்கும் தெரியாம பிளாக்ல விற்கிறதுக்கு நம்ம எப்படி அவனுக்கு ஆதரவு கொடுக்கலாம்? இது தவறா தெரியலையா? இது இந்த மக்களுக்கு தவறா தெரியலையா? அது வாங்கப்படக்கூடிய காசு நம்ம 100 ரூபா கிடைச்சா போதும், அவன் என்னனாலும் பண்ணிக்கிட்டோம், நமக்கு காசு வந்துட்டுப்பா, அங்கிருந்து சுமந்துட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு யார்கிட்டையாவது விற்கிறதுக்கு எங்கேயும் விற்று முடிச்சிடலாம், ரேஷன் கடையிலேயே விற்று முடிச்சிடலான்னு நினைக்கிறோம்ல. இது எப்படிங்க ஹலாலா மாறும்? இது எப்படி ஹலாலா மாறும்? நமக்கு இதை யோசிக்க வேண்டாமா? நம்ம அவன்கிட்ட போய் எத்தனை மாசமா வாங்கிட்டு வரோம், அவன் அதே அரிசியை அவன் எப்படி விற்கிறான்? அரசுக்கு தெரியாமையே கூடுதல் காசு போடுதானே விற்கிறான், தானே அப்படிதானே விற்கிறான். இது எப்படி நமக்கு கையேந்தி வாங்குவது, இது எப்படி ஹலால்? அந்த ஹராமான இதை வாங்கிட்டு நம்ம தொழுது துவா கேட்டால் அல்லாஹ் என்னத்தை அங்கீகரிப்பான்? அதில் அந்த காசை வாங்கிட்டு நம்ம என்ன கையேந்தினா அல்லாஹ் எப்படிங்க அதை அங்கீகரிப்பான்? இப்போ தானே நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு மனிதன் ஹலாலானவற்றை எப்படி வாங்கிவிட்டு அவன் எத்தனை தொழுகை தொழுகாலும் கூட அங்கீகரிக்கப்படாது. அவன் காபத்துல்லாஹ்விற்கு சென்று கையேந்தினாலும் கூட அண்ணா இஸ்தஜாபுலி தாலிக், அது எப்படி அங்கீகரிக்கப்படும் என்றல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹராமான காசுல ஒரு ஆடை வாங்கிவிட்டு நீ காபத்துல்லாஹ்வுக்கு போனாலும் உம்ரா கூடாதுன்னு சொல்லி தராங்க, நீ செய்யக்கூடிய ஹஜ்ஜு கூடாதுன்னு சொல்லி தராங்க, நீ கையேந்தி துவா செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது என்றல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இங்கே காபத்துல்லாஹ்வுக்கு போனாலே கூடாதுன்னு சொன்னா நம்ம வீட்டில் இருந்து பள்ளியாசலுக்கு துவா செஞ்சு அது எப்படிங்க அங்கீகரிக்கப்படும்? அந்த ஹராமான காசை வாங்கிட்டு இதில் மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? ஓட்டுக்காக வாங்கப்படக்கூடிய அந்த காசு, அந்த ரேஷன் கடையிலிருந்து வாங்கப்படக்கூடிய அந்த காசு, இங்கே காசு வந்தால் போதுன்னு அந்த இதுக்கு வரவே கூடாதுங்க. அது பெரிய தப்பு.
நமக்கு காசு கிடைச்சா போதும் நினைக்கக்கூடாதுங்க. இது கியாமத்தினுடைய அடையாளம் என்றல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறாங்க. அல்லாஹ் அந்த காசெல்லாம் கொடுத்துருவான், ஹராம வாங்கிட்டு சொல்லிடுவான். அடுத்த நாளே ஒரு பெரிய முசீபத்தை வந்து வீட்டில் இறக்கிடுவான், ஒரு பெரிய காய்ச்சலை இறக்கிடுவான், ஒரு பெரிய நோயை தந்துடுவான். நான் ஒரு ஷரியத்து மார்க்கம் என்று நான் போட்டிருக்க நீ அதற்கு மாற்றமாக நடக்கிறாய் என்று அல்லாஹ்விற்கு நம் நோயை தருவதற்கு ஒரே ஒரு செகண்டு கூட ஆகாதுங்க. நான் கேள்விப்பட்ட நிகழ்வு இந்த கோவை பல வருடங்களுக்கு முன்பாக நெருப்பு பிடித்து இருந்தது. நிறைய கடைகள் நெருப்பு பிடிச்சி வரிசையாக கடை ஃபுல்லாக இறந்து போச்சு. நெருப்பு பிடிச்சி கோயம்புத்தூர் இடையில ஒரே ஒரு கடையில் மட்டும் நெருப்பு பிடிக்கலை. அதை சுற்றி உள்ள கடையை ஃபுல்லாக நெருப்பு பாதிச்சிருச்சு, நெருப்பு கழிச்சிருச்சு. அந்த கடையை மட்டும் தொடவே இல்லை. விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, அந்த ஏரியாலேயே அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஜக்காத்து கரெக்டாக கொடுப்பாங்க. அல்லாஹ் நினைச்சா எப்படி பாதுகாக்கிறேன் பார்த்தீங்களா? என் ஷரியத்தை ஒரு மனிதன் பின்பற்றினால் அவனை நான் பாதுகாப்பேன், அவனது கடைகளை நான் பாதுகாப்பேன், அவனது பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், அவனது ஆபியத்தை நான் பரக்கத்தாக கொடுப்பேன், அவன் உடலை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் அங்கீகாரம் சொல்றாங்க. ஷரியத்துக்கு மாற்றமாக ஒருத்தன் என்ன செய்தாலும் கூட அல்லாஹ் ஏதாவது ஒரு முறையில் அவனை நெருக்கடியாக பிடித்து விடுவான் என்பதை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. எப்படி சம்பாதிக்கிறோம், நமக்கு வரக்கூடிய உணவு அது எப்படிப்பட்டது, அது எப்படி ஆனது என்பதிலே மக்கள் முக்கியமாக ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப கொஞ்சம் இல்லை, ஏன்னா அதில் தான் நம்ம இபாதத்துகளே இருக்கிறது, நம்முடைய தொழுகைகளே இருக்கிறது. சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் ஸல்லைத்தும் ஹத்தா தகூனு கல் ஹனாயா சொல்றாங்க. லவ் ஸல்லைத்தும் ஹத்தா தகூனு கல் ஹனாயா, ஓ மக்களே, நீங்க கால் வீங்க தொழுதாலும் சரிதான், இரவு முழுக்க தொழுதாலும் சரிதான், பகல் முழுக்க தொழுதாலும் சரிதான். அடுத்து சொல்றாங்க, ஓ சும்தும் ஹத்தா தகூனு கல் அவுதார், ஓ மக்களே, உங்களது உடம்புகள் மெலிந்து போகிற அளவு நீங்கள் நோன்பு நோற்றாலும் சரிதான். பரலான நோன்பை தாண்டி சுன்னத்தான நோன்புகள் நீங்கள் அதிகமாக நோற்றாலும் சரிதான். ஃபமா இன்ஃபாக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அந்த தொழுகையிலும் சரி, அந்த நோம்பிலும் சரி, நீங்கள் கால் வீங்க தொழுதாலும் அந்த தொழுகையில் பலன் இல்லை. நீங்கள் உடல் மெலிந்து போகிற அளவு நீங்கள் நோன்பு நோற்றாலும் கூட அந்த நோம்பில் பலன் இல்லை. இல்லா பில் வர, பேணுதலான ஷரியத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை உங்களிடத்தில் இருந்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும் என்கிறார். ஷரியத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை இருந்தால்தான் உங்களது தொழுகைக்கு பலன் என்று சொல்கிறார்கள், உங்களது நோன்புகளுக்கு பலன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்களே. ஷரியத்தை பின்பற்றணுங்க. எவ்வளோ பேர் டை அடிக்கிறாங்க, கருப்பு சாயம் பூசுறாங்க, அது எதில் செய்யப்பட்டதுன்னே தெரியல. இவர் அதை பூசிட்டு வந்து தொழுகிறாரு, மணிக்கணக்கில் தொழுகிறாரு, அயலாட்ட கையேந்தி துவா கேட்கிறார், மணிக்கணக்கில் துவா கேட்கிறாரு. இது எப்படி அங்கீகரிக்கப்படும்? இந்த தலையில் பூசுகிற அந்த சாயம் நம்ம ஒழுவில் வந்து முடியில் வந்து தண்ணி படணும்ல, அந்த சாயம் பூசுறதுனால தண்ணி படுதுறானே தெரியலை. அது எதில் செய்யப்படுது அப்படின்னு நமக்கு தெரியலை. அந்த சாயம், கலர் சாயம், ரசூலுல்லாஹ் மருதாணி பூச சொன்னாங்க. அதை தவிர்த்து உண்டான ஏகப்பட்ட சாயங்கள் விற்கிது. தாடியில் தடவுறாங்க, இதில் தடவுறாங்க. இதெல்லாம் பூசிட்டு என்னங்க பண்ண போகிறோம்? இப்படி சாயத்தை பூசிட்டு நம்ம ஒரு வாலிபர்னு காமிச்சு என்ன நடக்க போகுது உலகத்துக்கு? நான் கிழமை இல்லை, நான் நரைத்தவன் அல்ல, நான் ஒரு வாலிப கோலத்திலே தான் இருக்கிறேன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த மனிதர் வந்து காமித்து என்ன சாதிக்க போறாருன்னு கேட்குறேன். இவருடைய தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சாரு, இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிறைய பேர் இப்போ இந்த கையில் பெரிய செயின் போடுறாங்க, நிறைய மோதிரம் போடுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க? ரசூலுல்லாஹ் தோஹா சூறால ஒரு சூறால சொல்றாங்க. தோஹா சூறா 16வது ஜுஸூல வரக்கூடிய ஒரு ஆயத்தில் சொல்றாங்க, ஒமன் அஅரத அன் திக்ரி. இந்த சூறாவை நீங்கள் எடுத்து பாருங்க. தோஹா சூறால 124வது ஆயத்து நான் சொல்றது. தோஹா சூறால
124 16வது ஜுஸுல வரக்கூடிய அல்லாஹ் சொல்வதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. ஒமன் அஅரத அன் திக்ரி சொல்றாங்க. ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறாரோ. திக்ரு அப்படிங்கிறதுக்கு இமாம்கள் 2 விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று, நான் இறக்கிய குர்ஆனை யார் ஓதாமல் புறக்கணிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், நான் இறக்கிய குர்ஆனில் உள்ள சட்டங்களை யார் புறக்கணிக்கிறார். ஒன்று, குர்ஆன் ஓதாம எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ, குர்ஆன் ஓத தெரியாமல் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்களை எந்த ஒரு மனிதன் புறக்கணித்து தாண்டோண்டித்தனமாக வாழ்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவனுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று இறைவன் சொல்கிறான். சொல்லக்கூடிய வாசகத்தை கவனிக்கணும். இன்ன அப்படின்னா நிச்சயமாக அர்த்தம். இன்ன அப்படின்னா இதை எல்லா இடத்துலையும் எல்லாம் பயன்படுத்த மாட்டான். சில இடத்துல தான் குர்ஆன்ல அங்கங்கே பயன்படுத்தியிருப்பான். அப்படின்னா சொல்லக்கூடிய செய்தி முக்கியமான செய்தின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஃபஇன்ன லஹு, நிச்சயமாக அவனுக்கு இருக்கிறது, மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேர் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். ஹஜ்ரத் துவா செய்யுங்க, நமக்கு உடல்நிலை சரியில்லை, வியாபாரத்தில் பறக்கத்து இல்லை, உடலில் பறக்கத்து இல்லை, உணவில் பறக்கத்து இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரே கவலையாகவே இருக்குது. வீட்டில் போனால் சண்டை, இங்கே போனால் சண்டை, அங்கே போனால் சண்டை. அல்லாஹ் சொல்கிறான், என் ஷரியத்தை யார் புறக்கணிக்கிறானோ, என் ஷரியத்தை எவன் ஒரு மனிதன் கண்டுகொள்ளாமல் வாழ்கிறானோ, வைனலகு மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் என்று சொல்கிறான். எங்க ஷரியத்தை புறக்கணிச்சு என்னதான் வாழ்ந்தாலும் நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது எழுதி வச்சுங்க. இஸ்லாத்தினுடைய சட்டங்களை புறக்கணித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம்லாம் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் பழைய கால சட்டம், அதெல்லாம் அக்கால சட்டம் அப்படின்னு இப்போது ட்ரெண்டிங்ல நம்ம மாறிட்டு வரோம். பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனலஹு மஈஷத்தன் லன்கா, நான் நெருக்கடியான வாழ்க்கையை அவனுக்கு தருவேன். இது உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை உனக்கு நான் தந்தே தீருவேன். ஆகிரத்தை குறித்து அப்படி அடுத்த தொடர்ல வருது, வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அஹ்மா, கியாமத்தில் அவனை நான் கபரிலிருந்து எழுப்பும் போது அஹ்மா, குருடனாகவே நான் எழுப்புவேன், பார்வையற்றவனாகவே நான் அவனை எழுப்புவேன். 2 விதமான அதாபுங்க. ஒன்று நெருக்கடியை கொடுத்துருவான், உலகத்தில் எதை கொடுத்துருவான், நீ என்னுடைய ஷரியத்தை பின்பற்றலைன்னா உனக்கு பரக்கத்தே இருக்காது. என் ஷரியத்தை நீ கண்டுகொள்ளலாம், உனக்கு நான் நோயை தந்து கொண்டே இருப்பேன், முசீபத்துகளை தந்து கொண்டே இருப்பேன், கடனுள்ள வாழ்க்கையை தந்து கொண்டே இருப்பேன். எல்லாத்துலையும் எல்லாம் பிடிச்சிருவாங்க, எல்லா செயலும் எல்லாம் ரவுண்டு கட்டிடுவான். நம்ம பண்ணுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம், உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். மனதில் நினைப்பதையும் கூட இறைவன் அறிகிறான். எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அல்லாஹ் அவனை அதாவுக்குள்ளாக்கி விடுவார். வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத்திலே குருடனாக நாம் அவனை எழுப்புவோம். இந்த மனிதன் எஞ்சி கேட்பான், யா அல்லாஹ், உலகத்தில் வாழும்போது நான் பார்வையோடு தானே வாழ்ந்தேன், நான் கண்களால் பார்த்து தானே வாழ்ந்தேன், என்னை குருடனாக நீ எழுப்பிவிட்டாய். விளக்கங்களில் வருகிறது, இறைவன் சொல்வான், உனக்கு பார்வையை தந்து நீ என்னதான் செய்தாய்? உனக்கு பார்வையை தந்து மார்க்கத்தை பார்த்து பின்பற்றுவதற்காக வேண்டிதானே, என் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டிதானே. என் குர்ஆனை ஓதுவதையும் நீ மறுத்து விட்டாயே, குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்களை பின்பற்றுவதையும் நீ மறுத்து விட்டாயே. உனக்காக வேண்டி, உனக்கு எதற்காக வேண்டி பார்வை? இதை வைத்து நீ ஆகிரத்திற்காக வேண்டி எந்த ஒரு அமலையும் செய்யவில்லையே. உனக்கு இப்போது பார்வை கிடையாது என்று அந்த மனிதனுடைய பார்வை அல்லாஹ் பிடிக்கிடுவாங்க. ஆக ஷரியத்தை பின்பற்றாத மனிதனுக்கு நிச்சயமாக சொல்லலாம், கஷ்டமான வாழ்க்கை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எவ்வளவு தான் துவா செய்தாலும் நீங்காது, ஹஜ்ரத்துமார்கள்ட்டே வந்து துவா செஞ்சாலும் நீங்காது.
எங்கே போய் துவா செஞ்சாலும் நீங்காது. காபத்துல்லாஹ்விற்கு போய் துவா செஞ்சாலும் நீங்காது. மதீனாவிற்கு போய் துவா செஞ்சாலும் நீங்காது. ஷரியத் என்பது நமது உடம்பில் வர வேண்டும். அந்த கைகளால் ஒரு மனிதன் துவா செய்தால் அல்ல, நினைத்தாலே துவா அங்கீகரிக்கப்படும். நினைத்தாலே அங்கீகரிக்கப்படுங்க. ஒரு மனிதர் ஷரியத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னு வரீங்க, அதிகமாக குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டாரு, குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் அதிகமாக குர்ஆன் ஓதி பழகி 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 ஒரு 10 நிமிஷம் கையேந்தி துவா ஓதினாலும் கூட அந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் ஓதலாமே, துவாவா செய்யணும் அப்படின்னு ஒரு மனிதர் துவாக்களை எல்லாம் விட்டு விட்டு குர்ஆன் ஓதுவதில் ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் கையேந்தி என்ன துவா செய்தால் நான் கொடுத்திருப்பேனோ கையேந்தாமலேயே கொடுப்பேன் என்று இறைவன் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் கையேந்தவே தேவையில்லை, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கட்டும். அவன் ஏந்தினால் என்ன கொடுப்பேனே அதைவிட சிறப்பானதை, ஹைரானதை, மற்ற மனிதர்கள் கையேந்தி கேட்டால் எதை கொடுப்பேனோ அதைவிட சிறப்பானதை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. பதிலா குர்ஆன் ஓதுவதற்கு ஷரியத்தை பின்பற்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் காமிக்கணுங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கோம், ஒரு மோதிரம் போடுறோம், சொல்கிறேன் ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அளவு ஒரு மோதிரம் போடணும், இந்த விரலில் போடணும், அப்படி முடியலன்னா இந்த விரலில் போடணும். இதை மார்க்க மனித வைக்கப்படுது. சுண்டு விரல் அல்லது இந்த விரல். அதுலேயும் கூட சொல்கிறாங்க ரொம்ப தடிமனான மோதிரம் போடக்கூடாது, அது இஸ்ராஃப்னு சொல்கிறாங்க. தண்ணியில் மட்டும் இஸ்ராஃப்னு கிடையாது, வெள்ளியிலையும் இஸ்ராஃப்னு. ஒரு மிகப்பெரிய தடிமனான மோதிரம் கூட ஒரு மனிதனுக்கு அனுமதி அல்ல. அதுலேயும் ஒரு சில அளவுகள் உண்டு. வெள்ளி மட்டும்தான் அனுமதி ஆண்களுக்கு, அதுலேயும் இந்த 2 விரல்களில் மட்டும்தான் அதுமணி ஆண்களுக்கு. அதுலேயும் ஒரு சில அளவுகள் இருக்கிறது, அது மாத்திரமே அனுமதி ஆண்களுக்கு. சாதாரணமாக 2 மோதிரம் ஒரே விரலில் போட்டுனாங்க, இந்த விரலில் ஒரு மோதிரம் போடுறாங்க, இந்த விரலில் ஒரு மோதிரம் போடுறாங்க, அல்லது இங்கே 2 போடுறாங்க, இங்கே 2 போடுறாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம என்னத்தை செய்ய போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஷரியத்திற்கு மாற்றமான ஒரு விஷயத்தை செய்து என்னதான் நாம் காமிக்க போகிறோம்? முடிவெட்டக்கூடிய விஷயத்தினை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் முடிவெட்டணும்னு சொல்லி தந்தாங்க, எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஒருத்தன் நடக்கிறது எப்படின்னு சொல்லி தந்தாங்க, பிறரை எப்படி பார்க்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்க. சிறுநீர் கழிக்கும் போது எப்படி உட்காரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, எப்படி கழுகணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஆடை அணியும் போது முதலாவதாக எதை உள்ளே விட வேண்டும், எந்த கையை உள்ள விடணும்னு சொல்லி தந்தாங்க, எந்த துவா ஓதணும்னு சொல்லி தந்தாங்க, எந்த ஆடை சிறப்பான ஆடைன்னு சொல்லி தந்தாங்க. எங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தராத சட்டமே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதை விட்டுட்டு வேற எதை நம்ம பின்பற்றுறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஷரியத் மாதிரி உலகத்துல எங்கேயும் கிடையாதுன்னு மாற்று மதத்தவன் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். பரிபூர்ணமான மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆமா, இதுக்குள்ள இருக்கிற நமக்கு தான் இஸ்லாத்தை பத்தி சரியா தெரியுது இல்லை. புதிதாக ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வரான், அவன் எவ்வளோ மார்க்கத்தை பின்பற்றான் தெரியுமா? எவ்வளோ தொழுகையில் பேணுதல், புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவோ பேணுதல் இருக்கிறது. நம்மிடத்தில் அந்த பேணுதல் எங்கு போனது? ஆக ஷரியத்தை பின்பற்றவில்லை. நம்ம இஸ்லாத்தில் ஒரு மனிதர் பிறந்ததிலிருந்து ஒரு குழந்தை இறக்கும் வரை என்னென்ன செய்யணும்னு எல்லாமே இருக்குது, அப்படிதானே? ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவருக்கு பெரிய ஆளாய் கபூர் அடக்கம் செய்கிற வரைக்கும் என்னென்ன அவருக்கு செய்யணும், எல்லா சட்டங்களும் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் சொல்லாத சட்டங்களே இல்லை. எனவே இஸ்லாத்தை தெரிவதற்கு முற்படுவோம், ஷரியத்தை பின்பற்றுவதற்கு முற்படுவோம். இந்த டை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆண்கள் தாடியில் பூசக்கூடிய டை, பெண்களும் சரிதான் தலையில் பூசக்கூடிய டை. நம்ம அப்படி நம்மளுடைய வயதை மறைச்சி நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதனால் மறுமையில் ஏதாவது ஒரு சவால் இருக்குதா? கியாமத்தில் எழுப்புன உடனே அல்லா இதை பற்றியா கேட்பான், சூப்பர்ப்பா, நல்ல டையடிஸ்டப்பா, நல்ல நீங்களுடைய வயசை காட்டாமையே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய கிரீடமாக போட்ட போகிறான். எங்கள் நரைகளுக்கு தவாபு இருக்கிறதுன்ற சொல்ல சொல்லி தந்தாங்க. இந்த நரை இருக்குல்ல, நரமுடி,
நரமுடிக்கு சவாபு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த ஒரு மனிதனுக்கு நரைமுடி வருகிறதோ ஒவ்வொரு நரையும் அந்த மனிதனுடைய பாவத்தை குறித்து இஸ்திக்பார் செய்துன்னு சொல்லி தந்தாங்க. நம்ம தான் செய்ய மாட்டோம், அதையாவது செய்ய விடலாம்ல. அந்த முடியாவது நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக ஷரியத்தை பின்பற்றுவோர். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஒரு இமாம் தொழுகை நடத்துகிறார். தொழுகைக்காக வேண்டி ஒரு இமாம் நிற்கிறாரு. அவர் ருக்குல இருந்து எழுந்திருப்பதற்கு முன்பாக நீங்க தலையை உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னார். இதா ரஃபா கபலல் இமாம், இமாம் தலையை உயர்த்துவதற்கு முன்பாக ஒரு மனிதன் வேண்டுமென்றே தலையை உயர்த்தினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கியாமத்திலே அவனை எழுப்பும் போது ரஹஸ ஹிமார், கழுதையினுடைய தலையை கொண்டு எழுப்புவான்னு சொன்னாங்க. நல்ல கவனிக்கணும். ஒரு இமாம் தொழுகை நடத்துறாரு, நம்ம பின்னாடி தொழுகிறோம். அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக வேண்டுமென்றே முன்பாகவே நம்ம ருக்குல இருந்து தலையை உயர்த்தி சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு ஒரு மனுஷன் உயர்த்திட்டா தன் தலையை, எப்படி என்றால் கியாமத்தில் கழுதை மூலமாக அவன் எழுப்பப்படுவார். இன்னொன்று வருது, முழு உடலும் கழுதையாகவே எழுப்பப்படுவான்னு வருது. இவர் செய்த தப்பு என்னங்க? நல்ல யோசிப்பாங்க. இமாமுக்கு அவர் மாற்றம் செய்து விட்டார். ஒரே ஒரு நேரத்தில், ஒரே ஒரு நிமிஷத்துல இமாமுக்கு மாற்றம் செய்து விட்டார். நாம வாழக்கூடிய காலத்துல ரசூலுல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இமாமுக்கு மாற்றம் செய்தாலே ஒரு மனிதன் கழுதையாக எழுப்பப்படுகிறான், அதாவது செய்யப்படுகிறான் என்று சொன்னால் ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், இறுதியாக அனுப்பப்பட்ட நபி, அல்லாஹ்விற்கு பிரியமான நபி, அல்லாஹ்விற்கு பிரியமான நபி என்பதால் இறைவன் இறுதியாக அவர்களை அனுப்பினான். அந்த ரசூலுல்லாஹ்விற்கு நாம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களினுடைய ஷரியத்திற்கு ஒரு நிமிஷம் செஞ்சாலும் இந்த அதாபு அப்படின்னா, காலம் முழுக்க ரசூலுல்லாஹ் சொல்லி தராத சட்டங்களை தன் உடம்பில் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால், சொல்லி தராத நடைமுறைகளை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் கியாமத்தில் ஒரு பெரிய அதாபு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பேசியதின்படி அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.